அப்போ பூமியில் உள்ளவங்க எல்லாரும் தேவனை உண்மையாக தேடுகிறதுக்கு உள்ள ஜனங்களாக இல்லை. காயினை போல கொலை செய்கிறவங்க, காயினை போல அடுத்தவனை அகைச்சு அடுத்தவனை கொல்லுறவங்க, காயினை போல மாம்சத்தில் தவறாக நடக்கிறவங்க, காயினை போல மற்றவங்களை ஏமாத்துறவங்க, காயினை போல தேவனை விட்டு விலகி நிற்கக்கூடியவர்கள், இவர்கள் தான் பூமியில் வந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஈராக் என்று சொல்லப்படுகிற இப்பொழுது உள்ள தேசம்தான் அன்றைக்கு பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது. அந்த பாபேல் கோபுரத்தில் யார் இருந்தா? நிம்ரோத்துன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் தான் அரசன். யார்? நோவாவுடைய பிள்ளைகளில் ஒருத்தன். நோவாவுடைய பிள்ளைகளில் ஒரு ஆள் தான் நிம்ரோத்துன்னு அரசன். அந்த நிம்ரோத்து என்ன செய்தான்? இவனை கூப்பிட்டான். யார்? ஆபிரகாமை கூப்பிட்டான். அவன் கடவுளை பற்றி சொல்லுப்பா அப்படின்னா. இவன் கடவுளை பற்றி சொன்னான். கொஞ்சம் குறைய அவன் கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இவன் சொல்லிட்டான். உடனே இவனை உயிரோட வைக்காத, இவன் என்ன செஞ்சிரு, நல்ல தீயை சுட வச்சு நல்ல என்ன செய்யணும், தீ எத்தனை மடங்கு சுட வைக்கணுமோ அத்தனை மடங்கு தீயில இவனை தூக்கி போட்டுருங்க. இவன் உலகத்திலே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு ஆபிரகாம் தேவனை குறித்து சாட்சி கொடுத்த போது ஆபிரகாமை அக்கினிக்குள்ள போட்ட நிம்ரோத்தின் மூலமாக, நிம்ரோத்து அக்கினி, உலகத்தினுடைய ஒரே அரசன் நிம்ரோத்து பலத்த வேட்டைக்காரனா இருந்தான். வேதவசனம் சொல்லுகிறது. அவன் என்ன எப்படிப்பட்டவனா இருந்தான்? பலத்த வேட்டைக்காரனா இருந்தான். அந்த ஆபிரகாமையே பிடிச்சி தீக்குள்ள போட்டான். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தாரு? அங்கிருந்து தேவனை நோக்கி, ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் என் பட்சத்தில் இருக்கிறீர், நான் உண்மை நம்பி வந்திருக்கிறேன்னு சொல்லி அங்கிருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னடா தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இந்த ஆள் சாக மாட்டேங்கான், இந்த ஆள் என்ன செய்ய மாட்டேங்க, சாக மாட்டேங்க. இவனுக்கு யார் இருக்கா, இவன் கூட யார் இருக்கா? தீ கூட இவனை என்ன செய்ய முடியலை, பலவந்தம் பண்ண முடியலை, தீ கூட அவனை எரிக்க முடியலை, தீ அவன் வஸ்திரத்தை கற்க முடியலை. அவன் தீயின் மத்தியில் போடப்பட்ட போது தீயிலைக்குள்ள இருந்துட்டு என்ன செய்யறான்? தேவனை பாடுகிறான், தேவனை துதிக்கிறான், தேவனை மகிமைப்படுத்துகிறான். தேவனின் பக்கத்தில் இராவிட்டால் என்றைக்கோ நிம்ரோத் என்னை விழுங்கி இருப்பான், என்றைக்கோ நிம்ரோத் என்ன செஞ்சிருப்பான், பொண்ணு இருப்பான். எத்தனை தீக்குள்ள போட்டாலும் சரி என் தேவன் என்னை காப்பாற்றுவார் என்று அந்த நிம்ரோத் அரசனுக்கு முன்பாக ஆபிரகாம் வெளியே புறப்பட்டு ஒரு பெரிய கிரவுண்டு. அந்த கிரவுண்ட்ல முழுவதும் தீ வச்சு விட்டுட்டான். ஆனா ஆபிரகாம் தீ என்ன செய்யல, ஒன்றும் செய்யலைங்க. ஆபிரகாமை தேவன் தீயில் இருந்து காப்பாற்றினார். ஆகவேதான் வேதவசனம் சொல்லுகிறது, அந்த ஆபிரகாமோடு இருக்கிற தேவன் தான் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் தான் உயிரோடு இருக்கிற தேவன். அவர் அழைக்கிறார், அவர் பேசுகிறார், அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அவர் மண்ணிலிருந்து வந்தவர் அல்ல. உங்களை மனுஷனுடைய உங்களுடைய தண்டனை நீக்குவதற்காக, உங்கள் மேல விழுந்த மரணம் என்கிற தண்டனை, உங்களை ஏமாற்றி வஞ்சித்திருக்கிறானே அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை நீங்கள் யாரும் அடையக்கூடாது என்பதற்காக இயேசு தம்முடைய வானத்தை விட்டு இந்த பூ உலகத்துக்கு இறங்கி தேவனாலேயே அனுப்பப்பட்டு வந்தார். அந்த அனுப்பப்பட்டவர் என்ன செய்தார்? நீ அடிக்கப்படக்கூடாது, நீ கொல்லப்படக்கூடாது என்பதற்காக, உனக்கு பரலோகம் வேண்டும் என்பதற்காக, தேவனோடு ஐக்கியம் வைக்க வேண்டும் என்பதற்காக இயேசு சிலுவையிலே யாரையும் பேசவில்லை. இயேசு எதுக்கு? நீ ராஜாவா கேட்குறாங்க, பரிகாசம் பண்றாங்க, நீ ராஜாவா? அருமையான வேத வசனம் சொல்லுகிறது, தேவனை தேடுங்கள் என்று சொல்லவில்லை, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிறத தேடு. தேவனுடைய ராஜ்யம், தேவனை நீர் என்னில் ஆட்சி செய்ய வாரோம். மனுஷனை ஆட்சி செய்து ஏமாத்தி கொண்டிருக்கிறான். மனுஷனை ஆட்சி செய்து என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். நான் மனுஷ ஆட்சிக்குள்ள நான் நிற்கனாலும் அவர்கள் அங்கீகரித்தாலும் எனக்கு தேவனுடைய ஆட்சி வேண்டியதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னை ஆட்சி செய்ய வேண்டியதா இருக்கிறது. நான் பொறிக்குள் இருக்கிறேன், நான் கண்ணிக்குள் இருக்கிறேன், என்னை வலைக்குள் சிக்கி இருக்கிறார்கள், இந்த வலையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி தேவனை நோக்கி ஐக்கியம் வைக்கக்கூடிய ஒரு தேவம் மனிதனையும் மனுஷையும் தேவன் தேடுவதற்கு காரணம் என்ன? உங்களுக்குள் ராஜ்யம் வர வேண்டும். இந்த உலகம், தமிழகம் ஒரு விதமான ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறது. இந்தியா ஒரு வகையான ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த இந்தியா ஒரு ராஜ்யமாக இருந்தாலும் கூட ஆட்சி செய்கிறவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ என்று உங்களாலும் என்னாலும் தீர்க்க முடியாது. பரலோகம் தான் அவர்களை குறித்து தீர்ப்பு சொல்ல வேண்டும்.
அருமையானவர்களே, அப்படியானால் இந்த உலகத்துல இயேசுவின் ராஜ்யத்துக்கு அப்படி அல்ல. இயேசு